ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். நான் நேந்திரம் பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாழைப்பழத்தில் இந்த மாதிரி நேந்திரம் பழம் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்திங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான சாமானை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பழுத்த நேந்திரம் பழம் 2 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மில்க் ஷேக்குக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பழம் பெரிய பழம் எடுத்துட்டேன். ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஐஸ் கட்டி, தேவையான அளவு காய்ச்சி வச்ச 1/2 லிட்டர் பாலுங்க. நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. பாதாமும் பிஸ்தாவையும் நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஒரு 20 பிஸ்தா 15 பாதாமுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பழத்தை நல்லா தோலை எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பழம் நல்லா பழுத்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பழுத்த பழமாக எடுத்து செய்யலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அந்த நேந்திரம் பழம் வாழைப்பழத்தை நம்ம தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 15 பிஸ்தா, ஒரு பாதாம் 15 பாதாமுக்கு நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு நான் போடுறேன் சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகர் வேணான்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு கூலிங் வேணான்னா வெறும் பால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கூலிங்காகவும் குடிக்கலாம், நம்ம சூடாகவும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஐஸ் கட்டி தேவையான அளவு போட்டுட்டு திக்கான பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பால் இப்போவுமே ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மில்க் ஷேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற பாலை நம்ம எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, திக்கான பாலாக. நான் இப்போது மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நேந்திரம் பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.